திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் போவது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி ஒரு சிறப்பான நாள் தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளாகும். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வீக வழிபாட்டுக்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் நம்ம சிவபெருமான், பெருமாள், முருகரை வழிபட்டோம்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீக மாதமாக சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாட்டை எந்த நேரத்தில் எந்த நாளில் நம்ம தொடங்க வேணும், அப்படி கிரிவலம் போவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இந்த கிரிவலத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக்கும். இப்படி செய்வதனால நமக்கு மன அமைதி, செல்வ வளம் போன்றவைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வதும், சிவ வழிபாடு செய்வதும், கிரிவலம் போவதும், விரதம் இருப்பது, புனித நீராடுவது போன்றவெல்லாம் பார்த்திங்கன்னா விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும். அதுலேயும் நினைத்தாலே முத்தி தரும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போனோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் போக்கி முத்தி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அனைத்து பௌர்ணமிகளிலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது ரொம்பவே சிறப்பானதாகும். அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவது கூடுதல் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மார்கழி மாசத்துல நம்ம பெருமாள் வழிபாடு, சிவ வழிபாடு, முருக வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அது மட்டும் இல்லாம பெண் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அந்த வகையில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை அறிவிச்சிருக்குதுங்க. அதன்படி வருகிற 2/1/2026 அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6:45 மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்கி 3/1/2026 சனிக்கிழமை மாலை 4:43 மணிக்கு பௌர்ணமி திதியானது முடிவடையுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மலையே சிவனாக வணங்கக்கூடிய 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அண்ணாமலையை பக்தர்கள் கிரிவலம் வரலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. கிரிவலனாவே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய தலம் திருவண்ணாமலை தாங்க. அதே போல் திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டதுமே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் மலையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய அண்ணாமலையினுடைய சிறப்பும் தாங்க. பௌர்ணமி நாளில் இங்கு கிரிவலம் வந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு நடைபெறும் அப்படின்னாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய வழிபாடு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. பக்தர்கள் கேட்ட வரங்களை தந்து அதற்கு இந்த பிறவையில் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய பிறவையிலுமே உயர்வான நிலையில் வாழ வைக்கக்கூடிய வழிபாடாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை கிரிவல வழிபாடாகுங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலமான மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய முறை தோன்றிய தலமாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீற்றிருப்பதனால இது கைலாயத்திற்கு இணையான மலையாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டது திருவண்ணாமலை கிரிவலமாகும். திருவண்ணாமலையில் வருஷத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் போகலாங்க. எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனாலும் சரிங்க, அதற்குரிய பலனானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கிரிவலம் போகுது மிக அதிகமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க.
திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது நம்முடைய விதியை மாற்ற எழுதக்கூடிய சக்தி படைத்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கி 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நினைத்து வழிபட்டு வலம் வந்தோம்னா அளவில்லாத பலன்களை பெற முடியுங்க. அதுலேயும் சில குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தோம்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் தான் போவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் பௌர்ணமி நாள் மட்டும் இல்லைங்க, அமாவாசை, பிரதோஷம், சிவராத்திரி, நம்ம பிறந்த நட்சத்திரம் போன்ற எந்த நாளில் வேணும்னாலும் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம் அப்படின்னா அளவில்லாத நல்ல பலன்களானது நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இப்படி செல்லக்கூடிய கிரிவலம் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே அழித்து நம்முடைய தலையெழுத்தை மாற்றிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. பௌர்ணமி நாளில் சந்திரன் பூமியை நெருங்கி வருவதனால நிலவினுடைய ஒளிக்கதிர்கள் மலையின் மீது பட்டு எதிரொலிக்கும் போது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் ஆற்றலானது பரவுதுங்க. இதனால் நமக்கு மன நிம்மதி, மன அழுத்தம் ஏற்பட்டிருந்தாலும், மனக்குழப்பங்கள், கவலைகள் இருந்தாலும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இவர்கள் மலையில் வலது புறமாக கிரிவலம் வருவதால் அவர்களுக்கு நம்ம எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் மனிதர்கள் இடது புறமாக கிரிவலம் செல்வதனால சித்த புருஷர்களுடைய அருள் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அவை பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம் என லிங்கங்களானது அஷ்டலிங்கங்கள் அழைக்கப்படுது. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேரு அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. அதே போல் 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்களானது கொண்ட தெய்வீக பாதையாக கிரிவல பாதையானது அமைஞ்சிருக்குதுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாஸ்திரி சாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் போன்றோரது ஆசிரமங்களானது அமைஞ்சிருக்குது. இங்கு பக்தர்கள் அவங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவதற்கான வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க. எப்படி நம்ம கிரிவலம் போகும்போது நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய மட்டும் நினைத்து கொண்டு போவாங்களோ, அதே போல கிரிவலம் செல்லும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்தபடி, அவருடைய திருநாமங்களை நம்ம உச்சரித்தபடி பக்தியுடன் நடந்து போக வேணுங்க. நம்ம கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னம் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா இனிப்பு பொருட்களை வாங்கி கூட நம்ம வைக்கலாங்க. இப்படி வைப்பதனால நமக்கு பெரும் புண்ணியமானது வந்து சேரும். நம்ம எத்தனாயிரம் உணவுகளுக்கு நம்ம உணவு வைக்கிறோமோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை நம்ம முதல்ல தரிசித்து அவரிடம் நம்ம அனுமதி பெற வேணுங்க. அதற்கு பிறகு பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக சொல்லப்படுறாரு. அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வணங்க வேணும். அதற்கு பிறகு ஆலயத்திற்கு போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி கோவில் ராஜகோபுரத்தை நம்ம வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேணும். இப்படி கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். அதுதாங்க நெய்தியும் கூட. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலைதானது சுமார் 2600 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 24 ஏக்கர் பரப்பல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். இந்த சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபம்
மண்டபமானது அமைஞ்சிருக்குது. அதற்கு பக்கத்தில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபங்கள், அண்ணாமலையார் பாத மண்டபங்கள் போன்றவை அமைஞ்சிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் 306 மண்டபங்களானது அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.